பங்குனி உத்திரம் அன்னைக்கு காலையில கண் விழிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க கண்ணை மூடிக்கிட்டே இப்ப நான் சொல்லப் போவத 6 முறை உச்சரிங்க. அதற்கு பிறகு கண் விழித்ததும் இந்த ரகசிய மந்திரத்தை 6 முறை சொல்லுங்க. 100% முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கும். நீங்களே இதை உணரலாம். பங்குனி உத்திரம் அன்றோ அல்லது பங்குனி உத்திரத்திற்கு அடுத்த நாளோ அல்லது ஓரிரண்டு நாட்கள்லையோ நீங்க முருகனோட அருள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரலாம். அது எப்படிங்கிறதையும் நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஒரு முருக பக்தரா இருந்தா கமெண்ட்ல ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே எல்லாமே தெரிவது கிடையாது. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அப்படிதான். கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்கல்ல. முருகனை பத்தி நீங்க எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சு இருக்கலாம். ஆனாலும் இந்த பதிவுல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதது இருக்கலாம். அதை நீங்க தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் உங்களுக்கு கிடைச்சி முருகனை பத்தி நீங்க இன்னும் நிறைய தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அதாவது தூங்கி எழுந்த உடனே படுக்கையை விட்டு எழுந்த உடனே நான் சொல்லக்கூடியது நீங்க குளிக்காமையே சொல்லலாம். ஆனா கண் விழித்ததும் நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அதுல சில பீஜ மந்திரங்கள் இருக்கு. அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதை சுத்தமாக இருந்து கொண்டு தான் நம்ம சொல்லணும். ரொம்ப எளிய மந்திரம், யார் வேணும்னாலும் சொல்லலாம். இந்த மந்திரத்தை தீட்டு காலம், மாதவிடாய் தீட்டு இது மாதிரி இருக்கு அப்படின்னா குளிச்சுட்டு சொல்லக்கூடிய மந்திரம்னு சொன்னேன் இல்லையா, அதை நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும். மற்றபடி நீங்க தலை குளிச்சுட்டும் சொல்லலாம். உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறவங்க மேலுக்கு குளிச்சுட்டும் சொல்லலாம். சரி, இது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சிலர் கமெண்ட்ல கேட்குறாங்க, வேல் வச்சு வழிபடலாமா? எங்க வீட்டில் வேல் இருக்கு, ஆனா வேல்ங்கிறது முருகனோட ஆயுதம், அதை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்களே, வைக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. தீய சக்திகளை அழிப்பதற்காக பார்வதி தேவி முருகனிடம் கொடுத்தது. அந்த வேல் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய கெடுதல்களையும் அழிக்கக்கூடிய சக்தி அதற்கு உண்டு. அதை வைத்து நம்ம வழிபடுவதால நமக்கு நன்மைதான் கிடைக்குமே வழிய தவறு கிடையாது. ஆனால் அந்த வேல் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கணும், பெருசாக இருக்கக்கூடாது. கோவிலில் தான் பெரியதாக இருக்கணும். நம்ம வீட்டில் வச்சு வழிபடுறது சிறியதாக தான் இருக்கணும். வேலோட அந்த முனையில் சந்தனம் சிறிது இல்லாமல் இருக்கக்கூடாது. முருகனுக்கு உகந்த தினமான தைப்பூசம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை இந்த நாட்கள்ல வேல் வழிபாடு நம்ம செய்வதால பல மடங்கு புண்ணியம் தரும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லைன்னு சொல்லுவாங்க. முருகன்னாவே நம்ம நினைவுக்கு வருவது வேல், மயில் தானே. அதனால இந்த வேலை வழிபடுவதால நமக்கு வரக்கூடிய கஷ்டமெல்லாம் விலகும். சரி, இப்ப இந்த கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன, கண் விழிச்ச பிறகு நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதை சொன்னோம் அப்படின்னா காரிய தடைகள் விலகும், மன பயம் நீங்கும், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும், பில்லி சூனியம் நவகிரக தோஷங்கள்லாம் இருக்கு அப்படின்னா விலகும், சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும், தீராத நோய் தீரும், மரண பயம் நீங்கும், நீண்ட ஆயுள் கிடைக்கும், சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க முடியும். இதை சொல்ல சொல்ல பாவங்கள் தீர்ந்து புண்ணியம் பெருகும். அதுவும் எந்த ஒரு மந்திரத்தையும் விசேஷ நாள்லையும் விரத நாட்கள்லையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனுடைய பலனானது பல மடங்கு கிடைக்கும். சரி, இந்த மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா இந்த பங்குனி உத்திர நாளன்றோ அல்லது அடுத்த நாளோ அல்லது ஓரிரண்டு நாட்கள்லையோ முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணரலாம். எப்படின்னா முருகன் பங்குனி உத்திரம் அன்றோ அல்லது அடுத்த நாளோ வேல், மயில் அல்லது மயில் தோகை இது கனவிலோ நெஜத்திலேயோ உங்களுக்கு தென்படும். இது மாதிரி வருது அப்படின்னாவே முருகன் உங்களுக்கு அருள் புரிகிறார், முருகனே உங்களுக்கு தோன்றுகிறார் அப்படின்னு அர்த்தம். முருகனோட அருள் இருந்தது அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் முருகன் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு இதற்கு பிறகு வரும். இந்த மந்திரத்தை சொல்றதுனால அசட்டு தைரியம்பாங்களே, அது மாதிரி முருகன் மீது அபரிமிதமான நம்பிக்கை உங்களுக்கு தோன்றும். நீங்க அன்றைய தினமே பூஜை அறையில பல்லியை பார்க்குறீங்க அப்படின்னா முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம். பல்லி அன்றைய தினம் சத்தம் போடுது அப்படின்னா
முருகன் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறார், முருகனோட அருள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பங்குனி உத்திரம் அன்றோ அல்லது அதற்கு அடுத்த நாளோ ஓரிரண்டு நாட்கள்ல முருகனோட படத்துல இருந்து பூ விழுது அப்படின்னா முருகனோட அருள் உங்களுக்கு இருக்கு, உங்க வேண்டுதல் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு வேண்டுதல் முருகன்ட்ட வச்சிங்கனாலும் உடனே அது கிடைக்காது. சில கஷ்டங்களுக்கு பிறகு தான் அது கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகள் இருக்கு இல்லையா? மூட்டை மூட்டையா பாவம் சேர்த்து வச்சிருப்போம். அந்த கர்ம வினைகளை எல்லாம் குறைத்து, நம்மள வந்து பாவம் செய்யாதவராக மாற்றி, அவர் மீது இருக்கக்கூடிய தீவிரமான பக்தியை, அந்த நம்பிக்கைய உறுதிப்படுத்தி, அதற்கு பிறகு முருகன் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்ம வாயால பேச வச்சு, முருகன் மீது தீவிர பக்தி கொண்ட பக்தராக நம்மள மாத்தி, அதற்கு பிறகு நம்ம வேண்டியதை அவர் தருவார். நீங்க வெளியில போகும்போது வண்டி வாகனங்கள்ல ஓரிரண்டு நாட்கள்ல பங்குனி உத்திரத்துக்கு பிறகு சேவலோ மயிலோ வருது அப்படின்னா உங்க வேண்டுதல் வந்து சீக்கிரம் நிறைவேறும் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம பங்குனி உத்திரம் அன்று இதை நம்ம சொல்ல சொல்ல வேல் வந்து கனவுல வரும். சரி, இது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது பங்குனி மாசத்துல பௌர்ணமி திதியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நன்னாள். இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா நிறைய தெய்வீக திருமணங்கள் நடைபெற்றது. முருகன் தெய்வான, சிவன் பார்வதி, ராமர் சீதை, ரங்கநாதர் ஆண்டாள், இப்படி நிறைய திருமணங்கள் நடந்த நாள். முருகனுக்கும் தெய்வானைக்கும் கல்யாணம் நடந்த நாள்ல நம்ம முருகனுக்குரிய இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா திருமண தடை இருக்கு அப்படின்னா அந்த திருமண தடையெல்லாம் விலகி திருமணம் ஆகாதவருக்கு திருமணமாகும். ஏன்னா இது கல்யாண விரதம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன்னா பல தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற இந்த நாள்ல தேவ குஞ்சரி மணாலா போற்றி அப்படின்னு ஒரு வார்த்தைய கண்ணை மூடிக்கிட்டு நீங்க, அதாவது கண் விழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இதை சொல்லி இருக்கணும். மனதுக்குள்ளவே நீங்க வந்து 6 முறை இதை வந்து உச்சரிக்கலாம். அன்றைய நாள் முழுவதுமே முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்தது தூங்கி எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க. இது வந்து சண்முக கவசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவச மந்திரம். இது வந்து அவ்வளவு சக்தி உடையது, வேலுக்குரிய மந்திரம். நீங்க வேல் வைத்து வழிபட்டாலும் சரி, வேல் இல்லை எங்க வீட்டில் படம் மட்டும்தான் இருக்குன்னாலும் சரி, இதை 6 முறை நம்பிக்கையோடு முருகனை நினைச்சு அந்த தீபச்சுடரை பார்த்து முருகனை பார்த்து இதை சொல்லுங்க. ஏன்னா இதுல வந்து ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஞானத்தின் அம்சமான ஐம் இருக்கு, பராசக்தியோட அம்சமான ரீம் இருக்கு. அதனால இந்த பீஜ மந்திரங்கள் சேர்ந்து வருது. முருகனோட வேல் வந்து என்னை எல்லா திசைகளிலிருந்தும் காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம 6 முறை சொன்னோம் அப்படின்னா இது ஒரு கவசமாக செயல்பட்டு தீய எண்ணங்கள், நோய்கள் இதெல்லாம் போக்கி எதிர்மறை ஆற்றலை நீக்கி நமக்கு வேண்டியதை தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம்.